வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, சமூக சேவையிலே வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமக்களே, புது வாழ்க்கையை துவங்க இருக்கக்கூடிய புதுமண தம்பதிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இங்கு கேட்கப்பட்ட அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. சங்கையானவர்களே, நேரத்தின் அருமை கருதி நான் எப்பொழுதுமே உரையாற்றுவதுண்டு. இன்று ஒரு வீட்டிலே திருமணம் என்றால் ஒரு போட்டோவை காட்டி இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க, அல்லது ஒரு பெண்ணுடைய போட்டோவை இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு வழமை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட முத்துக்களாக திகழ்ந்த 1,24,000 சஹாபா பெருமக்கள் தான் ஒரு திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் பெருமானாருக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்ப்பாங்க. அதே போல் பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த கணவர் ரசூலுல்லாவுக்கு பிடிச்ச கணவரா, தன்னுடைய சுயநலத்தை ஓரங்கட்டி விட்டு அப்படி ஒரு அல்லாஹ்வுக்காக, அதனால தான் ஹதீஸில் எழுதியிருப்பாங்க, நிய்யத்து ஜிவாஜ், திருமணம் என்பது அது ஒரு நிய்யத்தோடு துவங்கப்பட வேண்டும். ஹஜ்ஜி என்றால் கஸ்தும்பர் நிய்யத், ஹஜ்ஜிங்கிறது அது அல்லாஹ்வுக்காக செய்யணுங்கிறான் அல்லாஹ். அப்போ கல்யாணம் என்பதும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். ஏதோ ஒரு 20 வருஷம் சுகத்துக்காக செய்கிறோங்கிற இல்லாமல் அல்லாஹ்வுக்காக. சஹாபாக்கள் காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு சஹாபி தன்னுடைய மனைவிட்ட தண்ணி கேட்டாங்க, குடிக்க. பொதுவாக எல்லாம் தூங்குற நேரத்தில் தண்ணி கேட்டாங்க. அந்த அம்மா கொண்டு வரும்போது அவர் தூங்கிட்டார், அவருடைய கணவர் தூங்கிட்டார். தண்ணியை வச்சுக்கிட்டே அந்த அம்மா நின்னாங்க. எழுப்புறதா, தூக்கம் கெட்டு போயிருமே, தண்ணி கேட்டார, கணவர் தூங்கிட்டாரன். சுபுகு வரைக்கும் அந்த அம்மா அந்த காலடியில் தண்ணியை வச்சுக்கிட்டே நின்னான். முழிச்சு பார்க்குறாரு, அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த சஹாபிக்கு. நம்முடைய மனைவி இப்படி ஒரு பக்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷத்தில் சொன்னார், நீ என்ன கேட்டாலும் உனக்கு தரமா, நீ இப்படி ஒரு கவனிப்பு என்னை கவனிச்சு, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சு நின்றுட்டியம்மா, உனக்கு என்னனாலும் தரேன், நீ என்னனாலும் கேளு, என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, என்ன கேட்டாலும் தருவில்லை, திருமண பந்தத்தை முறித்து முதல்ல என் வீட்டுக்கு அனுப்புங்க. அப்படியே அவருக்கு ஷாக் ஆகிட்டு, என்னடா இது, ஏதோ ஒரு பொருளை கேட்காங்க, கேட்டால் என்னை வீட்டுக்கு அனுப்புங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் எனக்கு இவரோட வாழை பிடிக்கலன்னு சொல்லி பேசலான்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி வர்றாங்க. என்ன காரணம்னே தெரியல. போகிற வழியில் அந்த சஹாபிக்கு ஒரு கல் தட்டி ரத்தம் வந்துடுச்சு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, திரும்புங்க வீட்டுக்கு, நான் உங்களோடு வாழ போகிறேன். ஏன் இவ்வளோ நேரம் உங்களோடு எனக்கு உறவை முறிச்சிருன்னு சொல்லிட்டு இப்போ வாழ்கிறேன்னு சொல்லி எப்போ சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நான் உங்களை கல்யாணம் முடித்த காலத்தில் இருந்து கவனிக்கிறேன், உங்களுக்கு நோய் நொடியே வரல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி சொன்னார், எனக்கு ஒரு நாள் ஒரு சின்ன தலைவலி கூட வந்ததில்லை, ஒரு நரகவாசியை பார்க்கணும்னா இவரை பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு உலகத்திலேயே காய்ச்சலே வராதவன் தான் ஃபிரௌன். அவனுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் கூட என்ன செய்யல, காய்ச்சல் வந்ததே கிடையாது. அதனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருக்கிற கணவர் என்பதை விளங்கிக்கிட்டேன். எப்போ உங்களுக்கு கல்லடி பட்டதோ அப்பொழுதே விளங்கிட்டு அல்லாஹ் உங்களை பிரியப்படுறான், உங்கள் பாவத்தை மன்னிக்கிறான், அதனால் உங்களோடு வாழலாம். இன்னைக்கு பாருங்கள், சில பொருளை சில 1000 கொடுத்து வாங்கிடலாம், சில பொருட்களை சில லட்சம் கொடுத்து வாங்கிடலாம், சில பொருளை கோடி கொடுத்து வாங்கலாம், சில பொருளை எவ்வளோ கொடுத்தாலும் வாங்க முடியாது, இந்த உலகத்தையே கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதில் ஒன்று தான் ஆரோக்கியம். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரன், உலகத்தில் நம்பர் 1 கோடீஸ்வரன் நான் தான் சரி, அவன் ஒரு 100 வருஷம் வாழ முடியுமா அவன்கிட்ட உள்ள பணத்தை கொண்டு? ஆயில், ஆரோக்கியம், அதுபோல் நிம்மதி. உலகத்திலே நிம்மதி என்பது குர்ஆன் சொல்கிறது 2 விஷயத்தில் தான் இருக்கிறது. இன்னைக்கு எல்லா பிரதமரும் நிம்மதியாக இருக்கிறானா? இல்லை. உலகத்தில் 10 பணக்காரன் பட்டியல் போடுறான், மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும், இந்த 10 பணக்காரனும் அவன் நிம்மதியாக இருக்கிறான்? நிம்மதி கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான் 2 விஷயம்தான், அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், தியானம், திருக்குர்ஆன் மட்டுமே ஓதுவது தான் நிம்மதியை தரும். 2வது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அற்புதத்தில் ஒன்று,
உங்களுக்கு சாலிகான மனைவி அமைஞ்சிட்டா லித்தஸ்குனு இலேகா, உங்களுடைய 100 கவலையும் நிம்மதி இல்லாம அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிருங்கிறான் அல்லாஹ். ஆக நிம்மதி என்ற ஒரு கல்யாண பரிசை அல்லாஹ் கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய அற்புதத்தில் உள்ளது. ஒரே ஒரு துணுக்கு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, கல்யாணம்ங்கிறது ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, கல்யாணம் என்பது அல் வத்து, தாம்பத்தியம் அப்படிம்பாங்க. அபூ ஹனீஃபா இமாம் சொல்லுவாங்க, நிக்காக என்றால் திருமணம் நிச்சயம், திருமண பந்தம். இப்போ நடந்துச்சுல, இப்போ கல்யாணம் ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடந்துச்சுல, இதுதான் கல்யாணம் என்பது ஒரு ஒப்பந்தம். ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க தாம்பத்தியம், அபூ ஹனீஃபா இமாம் சொல்லுவாங்க கல்யாணம்ங்கிறது கல்யாண ஒப்பந்தம். சரி, இந்த ரெண்டு நடந்தா 2 குடும்பமும் சந்தோஷமா இருப்பாங்களா? கண்குளிர்ச்சி ஏற்பட்டுருமா? கல்யாணம் நடந்து போச்சு. இது கூட்டத்தில் நடக்கிறது. தாம்பத்தியங்கிறது கணவன் மனைக்குள்ள தனிமையான ஒரு சந்தோஷமான ஒரு, இந்த ரெண்டும் நடந்துட்டா கல்யாணத்தினுடைய 100% வெற்றி நடந்துரும்னா இல்லை. நீ நல்லா கேட்டு பாருங்க, உன் மனைவியோடு சந்தோஷமா இருக்க இங்க இருக்கிறவங்க கையை தூக்குங்க, நிறைய பேர் பயந்து இருப்பீங்க. இங்க இருக்கிறதுல இத்தனாயிரம் பேர் நிம்மதியா யார் இருக்கீங்க எழுங்க சொல்லுங்க பாருங்க. எல்லாத்துக்கும் அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும், அல்லாவுக்கு அவங்களுக்கு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க பாருங்க. அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, கல்யாண வீட்டுக்கு போனால் வாழ்த்துங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் கல்யாண வீட்டில் போனால் அந்த சாப்பாடு மண்டை வாசல்லே உட்காந்துருக்கிறாங்க, பந்தியில் போகணுன்ட்டு. இந்த நாகூர்களில் சில இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பாரக்கல்லா, அல்ல அவங்களுக்கு பரக்கத்தை செய்யட்டும். அப்போ அந்த துவா என்பது இருக்கிறதே, ஜாபீர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட 2 புருஷன் மஞ்சாதி வந்தாங்க, சண்டை போட்டுக்கிட்டே உள்ளே வந்தாங்க. உங்களை விட பிடிக்காத கணவர் உலகத்தில் மனுஷன் யாரும் கிடையாது. அவர் சொல்கிறாரு, உன்னை விட பிடிக்காத பொண்ணு யாரும் கிடையாது அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே உள்ளே வர்றாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரசூலுல்லாஹ் பார்த்து, என்னம்மா இவர் எனக்கு பிடிக்கலைங்க, உலகத்தில் எதிரி எனக்கு, இவன் தான் எனக்கு எதிரின்னு. அவர் இவரை குறை பேசுகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 பேருக்கும் உறவு இருக்கு, ஆனால் மனசு சேரலைன்னு சொல்லிட்டு, இதினியா ரூசக்குமா, உங்கள் 2 பேருடைய தலையை நெருக்கி வைங்க அப்படின்னு வச்சுட்டு, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா வ ஹபீபா வி சாஹிபி, அல்லாஹ் இந்த 2 பேருடைய மனசை நீ நேசமாக்கிறேன். ஒரு செகண்டுங்க. இன்னைக்கு காலையில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பெண்ணு சொல்கிறா, காதலித்தவன் தனியாக பேசுகிறான், கல்யாணம் முடித்தவன் தானாக பேசுகிறானா. எப்படி கிறுக்காயிட்டாங்கிறான். காதலித்தவன் தனியாக பேசுகிறான், கல்யாணம் முடித்தவன் தானாக பேசுகிறான், பைத்தியக்காரன் ஆகிட்டாங்கிறான். கல்யாணங்கிறது கொச்சை ஆக்கிட்டான் பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், இந்த கல்யாணம் என்பது நபிமார்கள் செய்தது, சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அது அந்த நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் துவா இருக்கணும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களுடைய அந்த ஆசீர்வாதம். ஃபாத்திமா பின்த் கைஸ் வந்து சொன்னாங்க, நாயகமே எனக்கு ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நான் ஒரு மாப்பிள்ளை தரேன் உசாமா, எனக்கு பிடிக்கல, ரசூலுல்லாஹ் சொன்ன மாப்பிள்ளை பிடிக்கல, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம் இருந்தது. அந்த துவாவினால் மதீனாவிலே எங்களை பார்த்து எல்லா புருஷன் முஞ்சாதியும் பொறாமப்பட்டாங்க, இப்படி வாழணும் அப்படின்னு. அந்த நபியுடைய ஆசியும் இங்கு வந்து கலந்து கொண்ட உலமாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்களுடைய அந்த பரக்கத்தினால் மீரா சாஹிப் அவருடைய அந்த மகனாருடைய அந்த வாழ்க்கையையும் அல்லாஹ் அந்த கம்பெனியையும் சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.